இப்போ நீங்கள் சைனிக் ஸ்கூல் ப்ரிப்ரேஷன்னால், அதுவும் கரூடில் ஜாயின் பண்ணுறனால, அதுவும் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுறனால என்ன அட்வான்டேஜ் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேஃப் அண்ட் ஹைஜெனிக் ஆப்ஷன். எஸ். ஸோ நீங்கள் வீட்டில் சேஃபாக இருக்கலாம், போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அண்ட் ஹைஜெனிக் பிளேஸில் உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கிளாஸை கவனிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அண்ட் எங்கள் கிளாஸஸை பேரண்ட்ஸும் கவனிக்கலாம். நாங்கள் என்ன எடுக்கிறோம் நீங்களும் பார்க்க போகிறீங்க, நீங்களும் கிளாஸை உட்காந்து கவனிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஆடட் அட்வான்டேஜ் தான், சரியா? அண்ட் நம்ம பசங்க ஸ்கூலில் டாப் 5ல் வராங்க எல்லாருமே. ஸோ இங்கே படிக்கிற பசங்க கேரண்டியாகவே சொல்லுவேன் ஸ்கூலில் டாப் 5ல் இருப்பீங்க. ஓகே, ஸோ எங்களோட மெயின் கான்செப்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆல் ஷுட் பி having school environment along with that சைனிக் ப்ரிப்பரேஷன். இந்த சைனிக் ப்ரிப்பரேஷனை மட்டும்தான் நீங்கள் பண்ணணும்லாம் கிடையாது, ஸ்கூலுக்கும் போகணும், இதையும் பண்ணணும். இதெல்லாமே பண்ணுறனால தான் உங்களால் நல்லா அச்சீவ் பண்ண முடியும். சைனிக் ஸ்கூலுக்கு உள்ளே போய் உங்களால் ஷைன் பண்ண முடியும். வெறும் சைனிக் ஸ்கூலுக்கு எக்ஸாம் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால சைனிக் ஸ்கூலுக்கு உள்ளே போயிட்டு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ஓவராலாக நீங்கள் ஆஸ்பெக்ட்ஸில் யூ ஹவ் டு ப்ரிப்பேர். ஓகே, ஸோ உங்களுக்கு தனியாக நீங்கள் ஏதாவது டியூஷன் போய்ட்டு இதுக்கு மேலே வேண்டாம், ஏன்னா நாங்கள் எடுக்கிறதே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் அட்வான்ஸாக ஸ்கூல்ஸ்லலாம் போய் ராக் பண்ணலாம். உங்கள் பசங்கள், தட் இஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஆடட் அட்வான்டேஜாக லைக் உங்கள் டீச்சர்ஸ் கொஷின் கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம பசங்களை ஆன்சர் பண்ணிவிடுவாங்க, சரியா? ஸோ உங்கள் ஸ்பெஷல் டியூஷன்ஸ் தேவைப்படாது. அண்ட் கன்வீனியன்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ நீங்கள் கிளாஸ் இன்றைக்கி ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் 24 hours அப்லோட் ஆகிடும். அது லேட்டராக நீங்கள் இந்த லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் ரெக்கார்டிங் எடுத்து போய் பார்த்துக்கலாம். அண்ட் டைம் அண்ட் காஸ்ட் சேவிங்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, சே ஃபார் டியூஷன் வச்சுக்கோ, சைனிக் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு இடத்துக்கு போய் அங்கே போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகணும், டைம் வேஸ்ட்டு. ஓகே, அங்கே நீங்கள் தனியாக ஃபீஸ் வேறு பே பண்ணணும். நம்ம ஃபீஸை நீங்கள் பை 12 போட்டிங்கன்னா ஓகே உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தாங்க வரும் ஓவராலே. ப்ளஸ் நம்ம வேறு உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் வேறு கொடுக்குறோம். ஓவரால் பேமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கும் தனியாக ஆஃபர்ஸ் இருக்குது. ஓகே, சும்மா நிறைய இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுதான் சொல்லுவேன், ரைட்? அண்ட் அக்சஸ் டு குவாலிட்டி ரிசோர்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிஎஃப், இந்த நோட்ஸ் இதெல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நம்ம ஐசிஎஸ்சி போர்டு, சிபிஎஸ்சி போர்டு, ஸ்டேட் போர்டு மூணுத்துலேருந்தும் ரிஃபைன் பண்ணி எது பெஸ்ட் நோட்ஸோ அதுலேருந்து நாங்கள் தனியாக வில் பி கிரியேட்டிங் அ நோட்ஸ். அண்ட் அதை தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். அதை படிச்சிங்கனாலே போதும். ஓகே, ஸ்கூல்ஸ்லலாம் நீங்கள் ரொம்ப அட்வான்ஸாக போக ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, அண்ட் தென் பர்சனலைஸ்ட் லேர்னிங் பீஸ். ஸோ உங்களுக்கான இங்கே பர்சனலைஸ்ட் லேர்னிங் வில் பி கெட்டிங். ஸோ நீங்கள் உங்களுக்கான ஸ்டாஃப்ஸ் கிட்ட நீங்களே டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். கிளாஸ் எந்த டிஸ்டர்பன்ஸும் சைலண்ட்டாக போகும். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்கள் ஆப்ஷன்ஸ் அங்கே தேரே கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை சார் லேட்டராக நான் கேட்கணுன்னா கூட நீங்கள் ஃபோன் பண்ணியும் கேட்டுக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிவிடுவோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் காமன் குரூப்ஸ் இருக்கும், அதுலேயும் நீங்கள் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். பர்சனலாக அந்த ஸ்டாஃப்ஸ்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி டவுட்ஸ் கேட்கலாம். வில் பி கிளியரிங் எவ்ரி திங். ஓகே, ஸோ கம்ஃபர்டபுள் லேர்னிங் என்வாயர்மெண்ட். ஸோ இதுதாங்க இம்பார்ட்டன்ட். ஒரு படிக்கிறோன்னா கம்ஃபர்டபுளாக படிக்கணும். உங்களுக்கான ஒரு ஸ்டடி டெஸ்க்கு, உங்களுக்கான ஒரு தனி பிளேஸ் வச்சுக்கிட்டு, அண்ட் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா நாங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதர் டங்கில் தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம், பைலிங்குவல். ஓகே, ஸோ மீடியம் இங்கிலீஷில் இருக்கும், ஆனால் இப்போ எப்படி பேசுகிறோம் இப்படி தான் சொல்லிக் கொடுப்போம். அப்படி தாய்மொழியில் இப்படி சொல்லிக் கொடுக்குறனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போய் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒன்றும் இல்லை, நீங்கள் நம்மளுடைய ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் ஃப்ரீ கிளாஸ், டெமோ கிளாஸ் இருக்கும், அதெல்லாம் போய் பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும், சரிங்களா? ரைட். அண்ட் தென் டெக்னாலஜிக்கல் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட். எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன், இப்போ நீங்கள் எல்லாமே ஆல்ஃபா ஜென்ரேஷனில் இருக்கிறீங்க, சரியா? ஸோ ஆல்ஃபா ஜென்ரேஷனில் இருக்கிற கிட்ஸ், அண்ட் தென் அடுத்து வரக்கூடிய பீட்டா ஜென்ரேஷன். 2025 வரக்கூடிய கிட்ஸ் எல்லாருமே பீட்டா ஜென்ரேஷன். ஓகே, அண்ட் 2011 24 டிசம்பர் வரைக்கும் இருக்கிறவங்கலாம் ஆல்ஃபா ஜென்ரேஷன். ஸோ அடுத்து எல்லாமே ஏஐ தாங்க. ஓகேங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான், டெக்னாலஜி தான். ஸோ நமக்கு இந்த கொரோனா இந்த ஆன்லைன் கிளாஸ் டெக்னாலஜி சொல்லி கொடுத்துச்சு. அந்த டைமில் நிறைய ஸ்கூல்ஸ்க்கு எப்படி எடுக்கணும்னு தெரியலை கிளாஸஸ். அதை வச்சுக்கிட்டே நிறைய பேர் ஆன்லைனில் என்னங்க பண்ண முடியும், ஆன்லைனில் தாங்க நிறைய பண்ண முடியும். வி ஹவ் ப்ரூவன் ரெக்கார்ட். ஓகே, ஸோ நீங்கள் ஆஃப்லைனுக்கு பதிலாக ஆன்லைனில் எக்கச்சக்கமாக பார்க்கலாம். ஜஸ்ட் ட்ரை கொடுங்க. ஓகே, ஸோ நீங்கள் டெமோ கிளாஸ் வேணால் புக் பண்ணுங்கள், வில் கிவ் யூ ஃப்ரீ கிளாஸஸ். அதையும் நீங்கள் லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். இஃப் யூ லைக் யூ கேன் ஜாயின், நோ கம்பல்ஷன் அட் ஆல்.
பட் ஆன்லைன் தான் ஃப்யூச்சரே அடுத்து எல்லாமே, சரிங்களா? ஸோ வீட்டில் உங்கள் பசங்க ஒரு நாள் யூடியூப்பில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பார்க்குறாங்களா, அந்த டைமுக்கு இந்த கிளாஸ் எடுத்து கொடுங்க, அவங்க படிக்கட்டும், முடிஞ்சுது. ஸோ அவங்க யூடியூப்பையும் பார்த்த மாதிரி ஆச்சு, இந்த கிளாஸை கவனித்த மாதிரி ஆச்சு, கரெக்டுங்களா? ஸோ ஒரே கல்ல 2 மாங்காய், ரைட்? ஓகே, ஸோ கிளாஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. எவ்ரி டே மண்டே டு ஃப்ரைடே கிளாஸ் டைமிங் இஸ் 7:30 8:45 PM வரைக்கும் கிளாஸ் நடக்கும். இட் குட் எக்ஸ்டெண்ட் ஆல்சோ. ஓகே, திஸ் இஸ் தி ஜஸ்ட் உங்களுக்கு நார்மல் டைமிங் சொல்கிறேன், இது வந்து எக்ஸ்டெண்ட் கூட ஆகலாம். ஸோ இந்த கிளாஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், ஏன்னா ஸ்கூல் போகிற பசங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் மார்னிங் ஸ்கூல்ஸுக்கு போயிட்டு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் ஆராம்ஸே ஸ்லோவாக 7:30க்கு நீங்கள் உட்காரலாம். ஸோ 8:45 கிளாஸ் போகிறதே உங்களுக்கு தெரியாது. எங்கள் பசங்களை நீங்கள் கேட்டி பாருங்க, நிறைய பேருக்கு தெரியும். ஓகே, இதில் பி டெல்லிங் யூ, ரைட்? ஸோ வீக்லி மாக் டெஸ்ட், அந்த வாரம் என்ன படிச்சிங்களோ அதை வில் பி ரைட்டிங்க எக்ஸாம். மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் நம்ம ஆப்பில் ஆப்ஷன் கிளிக் பண்ணுற மாதிரி வில் பி ரைட்டிங் தி எக்ஸாம். உடனே வில் பி கெட்டிங் மார்க்ஸ் ஆல்சோ. ஸோ உங்களுடைய ரிவ்யூஸ் நீங்களே எடுத்து பார்த்துக்கலாம். அண்ட் வில் பி அனௌன்சிங் தி அகாடமிக் டாப்பர் ஆல்சோ. ஓகே, ஸோ மண்டே ஆர் டியூஸ்டேயில், ஏன்னா சண்டே எக்ஸாம் முடிக்கிறீங்க இல்லையா வீக்கெண்டில், ஸோ உங்களுக்கு மண்டே ஆர் டியூஸ்டே வில் பி கெட்டிங் தி அகாடமி ரிசல்ட். ஓகே, ஃபைன். ஸோ ரெகுலர் கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு பிடிஎஃபாக வில் பி கெட்டிங் இன் அவர் ஆப். நீங்கள் அதை வேணால் பிரிண்ட் அவுட் கூட போட்டுக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுத்த கிளாஸஸ், லைவ் கிளாஸ் எடுக்கிறோம் இல்லையா, இந்த 7:30 to 8:45, அதோடைய வீடியோ ரெக்கார்டிங்கும் வில் பி ப்ரொவைடிங் யூ. என்னங்க சார், இது இல்லைன்னா அதுவும் கிடைக்குமா சார்? எஸ், ரெண்டுமே வில் பி ப்ரொவைடிங் யூ. வீடியோ ரெக்கார்டிங், ஏன்னா நீங்கள் ஏதாவது கிளாஸ் மிஸ் பண்ணியிருப்பீங்க, எங்கேயாவது வெளியே போயிருப்பீங்க, வாங்க அதை எடுத்து பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அடுத்த கிளாஸில் கூட நீங்கள் எங்களை கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வி ஆர் கிவிங் யூ என்டையர்லி எவ்ரிதிங். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் வீடியோ ரெக்கார்டிங் நீங்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லேட்டாக பார்த்துருப்பீங்க, சரியா? ஸோ நம்ம மார்ச்சில் ஆரம்பிக்கிறோமா, நீங்கள் ஏப்ரலில் ஜாயின் பண்ணுவீங்க ஆர் ஜூனில் ஜாயின் பண்ணுவீங்க. நோ ப்ராப்ளம், நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலும் நாங்கள் எடுத்த கிளாஸோடைய கிளாஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிடச்சிருது. அதை பார்த்தீங்கனாலே போதுமானது. அதில் செக்ஷன் வைஸ் மார்க் டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ கிளாஸ் வீடியோ ரெக்கார்டிங், கிளாஸ் நோட்ஸ், கிளாஸ் செக்ஷன் வைஸ் மார்க் டெஸ்ட், இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கனாலே போதுங்க, கிளியர் பண்ணிடலாங்க. சார் டெய்லி 1.5 மணி நேரம் படித்தா போதுமா சார், கிளியர் பண்ணிவிடுவாங்களா சார்னு கேட்டிங்கன்னா, டு பி ஃப்ரேங்க் அவ்வளோ போர்ஷன் இல்லை சிலபஸில். டெய்லி நீங்கள் படித்தாலே மோர் தென் எனஃப். அண்ட் இதை நாங்கள் ரெக்கார்டையும் ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்படி படிக்க வச்சு நாங்கள் ஆல் இண்டியா ரேங்க் 25, தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் 1 தொடர்ந்து 2 வருஷமாக வாங்கிட்டு இருக்கோம். சிம்பிள். ஓகே, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட், அந்த ரெக்கார்டட் கிளாஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் நாங்கள் அப்லோட் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சு 24 hours will be getting that recordings. And then டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து டெஸ்ட் சீரீஸ். இவ்வளோ நாள் படித்ததை டெஸ்ட் நிறைய போட்டு பார்க்கணும். ஸோ உங்களுக்கு நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஃபுல்லாக டெஸ்ட் சீரீஸ், கிளாஸ் ரிவிஷன்ஸ் இப்படி தான் போயிட்டுருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு போர்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது ரிவிஷன்ஸாக போயிட்டுருக்கும். ஸோ ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் அடுத்த வருஷத்துக்கு 2026 எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ சார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா நவம்பர் மந்தில் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நவம்பர் 2025 ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ எக்ஸாம் எப்போ சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஜான்வரி 2026 இருக்குங்க எக்ஸாம். ஓகே, இந்த வருஷம் மட்டும் தான் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு 2025. ஸோ டோன்ட் வெரி, நெக்ஸ்ட் இயர்லேருந்து அவங்க ப்ராப்பராக they'll be going on. சரியா, Jan 2026 எக்ஸாம் இருக்கும். ரைட். ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒன்று, கருட் டிஃபென்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் அட்மிஷன் எப்போ சார் ஓப்பன் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அட்மிஷன் we are opening from 1st February 2025 onwards. ஓகே, ஸோ 1st February 2025 அட்மிஷன் ஓப்பன் ஆகிடும். உங்கள் சீட்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம ஆப் கருட் டிஃபென்ஸ் ட்ரைனிங் அகாடமி என்ற ஆப்பை நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் கோர்ஸ் இருக்கும், நீங்கள் போய் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணால் போதுமானது. இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஆப்ஷன் அவைலபிலிட்டியும் இருக்குது. 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். அண்ட் ஆல்சோ மெனி மோர் ஆஃபர்ஸ் ஆர் தேர்.
நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் கால் அப் பண்ணுங்கள், வில் ஹெல்ப் யூ அவுட். சரி, டோன்ட் வரி. த என்டையர் இந்தியாவிலேயே 25th ரேங்க்கும் நாங்கள் ஸ்கோர் பண்ணோம். ஆல் இண்டியா ரேங்க் 25. தமிழ்நாட்டில் ஸ்டேட் ரேங்க் 1 நாங்கள் தான் ஸ்கோர் பண்ணோம். இஸ் சாத்விக் ஆர். இப்போது சைனிக் ஸ்கூல் அமராவதி நகரில் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ 2024 பேட்சில். ஓகே, ரைட். ஸோ நம்ம கிளாஸ் எப்போதுலேருந்து சார் ஸ்டார்ட் ஆகும் சார்? அட்மிஷன் சொல்லிட்டீங்க 1st Februaryன்னு சொல்லி. நாங்கள் உள்ளே போய் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிடுறோம் சார் ஆப்புக்குள்ளே. அண்ட் தென் எப்போ சார் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஃப்ரம் 3rd March 2025 onwards. Yes, we will be kickstarting our course from 3rd March 2025. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். யாரெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்தே வரீங்களோ உங்களுக்கு ரொம்ப 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 பெனிஃபிட். ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து நாங்கள் கொண்டு போவோம். சார் இப்போ என் பையன் 4th படிச்சுக்கிட்டு இருக்கான் சார், இன்னும் 5th போலியே, பரவாயில்ல. ஓகே, 2025 5th போயிடுவாங்க இல்லையா, யூ கேன் ஜாயின். சார் இப்போ 3rd படிச்சுக்கிட்டு இருக்கான் சார், அவனுக்கு 2 years மாதிரி கோச்சிங் போடலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போடலாம். ஸோ பேரண்ட்ஸோடைய இன்ட்ரெஸ்ட் பொறுத்து, ஸ்டூடெண்ட்டோடைய இன்ட்ரெஸ்ட் பொறுத்து. ஏன்னா அவங்க 2 years படிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட் இயர் எல்லாம் காதில் வாங்குவாங்க, செகண்ட் இயரில் இன்னமும் சேம் திங் அவங்க படிக்கும் போது தே வில் பி தி டாப்பர் ஆஃப் என்டையர் இந்தியான்னு கூட சொல்லலாம். ஏன்னா 2 years படிக்கிறாங்க இல்லையா. சேம் திங் ஃபால்ஸ் ஃபார் கிளாஸ் 9 ஆல்சோ. நீங்கள் இப்போது 7th இருக்கிறீங்க. ஓகே, ஸோ இந்த கம்மிங் 2025 8th போயிடுவீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள். ஓகே, அண்ட் நீங்கள் இப்போ 6th இருக்கிறீங்க, அடுத்து 7th போயிடுவீங்க. 2 years கோச்சிங் வேணும்னு கேட்டிங்கன்னா கூட யூ ஆர் எலிஜிபிள். அப்போது 3rd 4th 5th 6th 7th 8th 9th, ஸோ இந்த 7 ஸ்டாண்டர்ட்லேயே இருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் கிளாஸ் 6 and 9. ஸோ கிளாஸ் 6க்கான ஏஜ் பார்த்துக்கோங்க, 9th ஏஜ் பார்த்துக்கோங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் கோர்ஸ் யூ கேன் access us. சரிங்களா? ஸோ 3rd March 2025 we are kick starting our course. Right, fine. ஸோ நீங்கள் எங்கள் கிளாஸஸ் 2026 இந்த சைனிக் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா நம்ம கிளாஸ் ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 3rd March. அட்மிஷன் February 1 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இந்த நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபோன் பண்ணுங்கள் அல்லது நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கூட பண்ணலாம். திஸ் இஸ் அவர் வெப்சைட். ஸோ www.garudsainicacademy.com. இதில் போனீங்கன்னா உங்களுடைய ஏஜ் க்ரைட்டீரியாஸ் எல்லாமே நீங்கள் போடலாம். போட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாமா இல்லையான்னு எல்லாமே காமிச்சிடும். ஓகே, அண்ட் தென் திஸ் ஆர் யூடியூப் சேனல். ஸோ யூடியூப் சேனல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸ் அபவுட் திஸ் வரும். அண்ட் இது நம்மளோட இன்ஸ்டா ஐடி garud.defense அண்ட் ஃபேஸ்புக் ஐடி. அண்ட் திஸ் அவர் கூகுள் ப்ளே ஸ்டோரில் நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பில் தான் எல்லாமே நீங்கள் பண்ண போகிறீங்க. சரியா? Okay, so these are the complete details about our academy and also about the Sainik School entrance exam. வேறு ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். I think so I have covered all the information. So that's it. So let us see you in class. And கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம், ஆப் லிங்க்கு, ஆல் த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க and we will see in the class. So any further details you can contact us at any time. So let us see you in next video. Until then, thank you. Bye. Jai Hind.